بسم الله الرحمن الرحيم. على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. اتل ما أوحي إليك من الكتاب وأقم الصلاة إن الصلاة تنهى عن الفحشاء والمنكر ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون. صدق الله العظيم. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தினம் 21வது ஜுஸு ஓதி முடிக்கப்பட்டது. பல்வேறு சூறாக்கள், சூரத்துல் அன்கபூத், சூரத்துல் ரூம், சூரத்துல் லுக்மான், சூரத்து சஜிதா, அஹ்ஸாப் ஆகிய சூறாக்கள் ஓதப்பட்டது. அன்கபூத் சூரா, அன்கபூத் என்று சொன்னால் சிலந்தி வலைக்கு சொல்லப்படும். சிலந்தி வலைக்கு அன்கபூத் என்பதாக சொல்லப்படும். அல்லாஹ் இதில் அல்லாஹ் அல்லாதவைகளை வணங்குகிறார்களே, அல்லாஹ் அல்லாத மற்றவைகளை யார் தெய்வமாக எடுத்து வணங்குகிறார்களோ அதற்கு உதாரணமாக அல்லாஹ் சிலந்தி வலையை சொல்லுகிறான். மசலுல்லதீன இத்தஹது மின் தூனில்லாஹி அவுலியா கமசலில் அன்கபூத். அல்லாஹுவை விட்டுவிட்டு மற்றவைகளை யார் தெய்வங்களாக உற்ற நேசர்களாக ஆக்கி கொண்டார்களோ அவர்களுக்கு உதாரணமாகிறது சிலந்தி வலையை போல. இத்தஹதத் பைத்தா, சிலந்தி. இந்த சிலந்தி என்ன செய்கிறது? வீடு கட்டுகிறது. ஆனால் வ இன் அவுஹனல் புயூத்தில பைத்துல் அன்கபூத். அல்லாஹ் சொல்றான், வீடுகள்லேயே ஆக பலகீனமான வீடு, வீடுகள்லேயே ஆக பலகீனமான வீடு எதுன்னு சொன்னால் சிலந்தியினுடைய வீடு தான். ஆனால் அது நினச்சிக்கும் தன்னுடைய வீடு தான் பலமானது, நம்ம எவ்வளோ நேர்த்தியாக வீடு கட்டியிருக்கிறோம் என்பதாக அதில் நினப்பு. ஆனால் அது அதனுடைய ஹக்கீக்கத், அதனுடைய உண்மை நிலை என்ன? காத்தடித்தால் ஒரு சாதாரண குச்சியால், ஒரு விரலால் அதை களைத்து விடலாம். அதே போல்தான் அல்லாஹ் அல்லாதவைகளை நம்பி யார் உலகத்தில் வாழுகிறார்களோ, அல்லாஹ் அல்லாதவைகளை தெய்வமாக எடுத்து வணங்கி கொண்டிருக்கிறார்களோ அவைகள் அனைத்தும் சிலந்தி வலைக்கு ஒப்பானது என்பதாக அல்லாஹ் உதாரணத்தோடு ஒப்பிட்டு சொல்லி காட்டி அல்லாஹ்வை தான் நம்ப வேண்டும், அதுதான் உறுதியானது, மகத்தானது, நிலையானது, உதவக்கூடியது என்பதாக அல்லாஹ் அதில் அது விஷயத்தை சொல்வதன் காரணமாக அந்த சூறாவுக்கு பேர் சிலந்தி. கண்ணிமிக்க அல்லாஹ்னுடைய அந்த இடத்துல அல்லாஹ் என்று ஓதப்பட்ட சூறாவில் அந்த அன்கபூத்தில் உத்துலுமா ஊஹிய இலைக்க மினல் கிதாப் என்பதாக ஓதி ஆரம்பிக்கப்பட்டது. முதல்ல அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனம் உத்துலுமா ஊஹிய இலைக். நபியே, உங்களுக்கு வஹியாக அறிவிக்கப்படுபவற்றை நீங்கள் ஓதுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிடுறான். முதல் விஷயம் குர்ஆனை ஓதுங்கள். ஒன்று இருக்குது, அதை விளங்குறது, அதை பற்றி பயான் செய்வது, அதனுடைய தஃப்சீர்களை விளக்கங்களை கேட்பது, அது ஒரு அமல். எப்படி குர்ஆனை விளங்குவது ஒரு அமலோ, அதை பிறருக்கு சொல்லுவது ஒரு அமலோ, அதன்படி செயல்படுவதும் ஒரு உயர்ந்த அமலோ, அதே போன்று ஓதுதல் என்பதும் ஒரு அமலு தான். திலாவத். உமிர்து அன் அத்லுவல் குர்ஆன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிட்டார், நபியை நீங்கள் சொல்லுங்கள், குர்ஆன் ஓத வேண்டும் என்று நான் ஏவப்பட்டிருக்கின்றேன். அல்லாஹுடைய கலாம் இருக்குது, இது குர்ஆனிலேயே அல்லாஹ் குர்ஆனை சிறப்பித்து சொல்லியிருக்கிறான். இதுக்கு ஈடாக எதுவுமே உலகத்தில் இல்லை. வ இன்னஹு லதன்ஸீலு ரப்பில் ஆலமீன். இது யார்கிட்டேருந்து வந்தது? ரப்புல் ஆலமீன், பரிசுத்தமான நாயன், அகில உலகங்களை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இறக்கப்பட்டது. யார் கொண்டு வந்தது பூமிக்கு? நஸல பிஹிர் ரூஹுல் அமீன், பரிசுத்த ஆவியாக இருக்கக்கூடிய ரூஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அல் அமீன், நம்பிக்கைக்குரியவர். அல்லாஹ் சொன்னதை அப்படியே கொஞ்சமும் மாற்றாமல் வந்து சொல்லக்கூடியவங்க. பரிசுத்தமான அந்த மலக்குமார்களுக்கெல்லாம் தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அவர்கள் மூலமாக யாரிடம் ஒப்படைக்கப்பட்டது? அலா கல்பிக லிதகூன மினல் முன்திரீன். இந்த மனிதர்களிலேயே பரிசுத்தமான மனிதராகிய, மனிதர்களிலேயே மிகவும் பரிசுத்தமானவர், நபிமார்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உள்ளத்தின் மீது அல்லாஹ் இந்த குர்ஆனை இறக்கி வச்சேன்னு சொல்கிறான். அப்படிப்பட்ட இந்த குர்ஆனை அல்லாஹ் சொல்கிறான், உத்துலு ஓதுங்கள்.
சில பேர் சொல்கிறாங்க விளங்காமல் ஓதி பிரயோஜனம் இல்லை, இப்படி சொல்லி நிறைய பேர் ஓதுறதே விட்டாச்சு. விளங்காமல் ஓதி என்ன பிரயோஜனம்? அல்லாஹ் பாதுகாக்கணும். குர்ஆனை விட்டு தூரமாகிற காலத்தில் நம்ம இருக்கிறோம். புது குர்ஆனாக வக்ஃபு செய்யப்படுது. அதை திறந்து பார்க்காமலேயே குர்ஆன் பழசாக ஆயிடுது. திறந்து பார்க்க கூட இது அல்லாஹுடைய கலாம் ஆயிடுச்சே, அல்லாஹ் என்கிட்ட விருந்தாளியாக அனுப்பி வச்சிருக்கிறானே, இதை நான் எப்படி கண்ணியப்படுத்தணும்? இந்த குர்ஆனும் நோன்பும் மறுமையில் அல்லாஹ்ட்ட நமக்கு சாதகமாக பேசும், இல்லாட்டி பாதகமாக பேசும். வல் குர்ஆனு ஹுஜ்ஜத்துல் லக அவ் அலைக, நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், குர்ஆன் ஒன்று உங்களுக்கு சாதகமாக சாட்சி சொல்லும், இல்லை உங்களுக்கு எதிராக அல்லாஹ்ட்ட வாதாடும். ரெண்டில் ஒன்று நிச்சயமாக நடக்க போகுது. யார் குர்ஆனை உற்ற நண்பனாக ஆக்கிக் கொள்வார்களோ, குர்ஆனோடு நெருங்கிய தொடர்பை உண்டாக்கி கொள்வார்களோ, இந்த குர்ஆன் அவர்களை அழைத்து கொண்டு சொர்க்கத்துக்கு போகும். யார் குர்ஆனின் பக்கம் ஏறிட்டும் பார்க்கவில்லை, குர்ஆனை சங்கை செய்யவில்லை, அதை மரியாதை செய்யவில்லை, அதன் கட்டளைகள் போதனைகள் அதை ஓத வேண்டும் என்ற எண்ணம் கூட இல்லை என்றால் இந்த குர்ஆன் அவருக்கு எதிராக அல்லாஹ்ட்ட பேசும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அதனால் ஓதுதல் என்பது தனி அமல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் தெளிவாக சொன்னாங்க. ஒருத்தர் ஓதுறாரு அலிஃப் லாம் மீம் ஓதுனால் அதுக்கு அர்த்தம் யாருக்கும் தெரியாது. அல்லாஹு அலம் பி முராதிஹி, அல்லாஹ் தான் இதன் பொருளை அசல் ஹக்கீக்கத்தான அர்த்தத்தை விளங்கணும், அல்லாஹ் தான். இது போன்ற வார்த்தைகள் இருக்குது. அலிஃப் லாம் ரா, அலிஃப் லாம் மீம், தாசீன், யாசீன், ஹாமீம். அல்லாஹ் தான் இதன் பொருளை விளங்குவான். ஆனாலும் நமக்கு விளங்காத அர்த்தம். நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இது ஒரு எழுத்துக்கு அலிஃப் என்று சொன்னால் ஒரு எழுத்து, லாம் என்றால் ஒரு எழுத்து, மீம் என்றால் ஒரு எழுத்து, 1க்கு 10 நன்மை அல்லாஹ் தருகின்றான். நீங்கள் அலிஃப் லாம் மீம் என்று ஓதிவிட்டால் 30 நன்மைகள் உங்களுக்கு கிடைத்து விட்டது. அர்த்தமே தெரியலை. கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய ஓதுதல் என்பது தனி அமல். அதை விளங்கி ஓதுதல் உயர்ந்த அமல். விளங்கலேங்கிறதுக்காக ஓதுவதை விட்டுவிடக்கூடாது. ஓதவும் செய்யணும், விளங்கி ஓதவும் முயற்சி செய்யணும். விளங்கி ஓத முயற்சி செய்யணுமே தவிர எனக்கு விளங்கலை அதனால் நான் ஓத மாட்டேன்னு சொல்லி விடக்கூடாது. குர்ஆனை நெருங்கிய தொடர்பை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். அதை அல்லாஹ் என்று ஓதுதலை தனி அமலாக சொன்னான். பிறகு தொழுகையை பற்றி அல்லாஹ் சொன்னான், உத்லுமா ஊஹிய இலைக்க மினல் கிதாபி வ அகிமிஸ் ஸலாஹ், தொழுகையை நிலைநாட்டுங்க. தொழுவுங்கன்னு அல்லாஹ் சொல்லலை, சல்லு அப்படி சொல்லலை அல்லாஹ் தஆலா. எங்கே தொழுகையை பற்றி அல்லாஹ் சொன்னாலும் அகிமிஸ் ஸலாஹ், தொழுகையை முறையாக நிலைநாட்டுங்கள். இப்போ சுத்தத்திலேருந்து வரும். அது குளிப்பு கடமையாயிட்டா அந்த குளிப்பிலிருந்து ஒது செய்கிறதுலேருந்து தொழுகையினுடைய ஆரம்பம் இருக்குது. மலஜல உபாதைகளை சுத்தம் செய்கிறதுலேருந்து தொழுகையினுடைய ஆரம்பம் இருக்குது. ஆடைகளை உடலை சுத்தமாக வைப்பதிலிருந்து தொழுகை இருக்குது. சஃபில் நேராக நிற்கிறது, நெருங்கி நிற்கிறதுலேருந்து தொழுகை இருக்குது. இதெல்லாம் சேர்ந்து தான் தொழுகையை பூர்த்தி ஆக்கும். அதில் உள்ள ஃபர்துகள் சுன்னத்துகளை பேணி முறையாக தொழுகிறது, இதெல்லாம் தான் இக்காமத்து ஸலாஹ், தொழுகையை நிலைநாட்டுதல். அதை நினச்சிப்பார், இதை நினச்சிப்பார். தக்பீர் கட்டி சலாம் கொடுத்துருவோம், எத்தனை ரக்காத் தொழுதோன்னு தெரியாது. இமாம் என்ன ஓதுனாரு தெரியாது. அவர் ஏதோ ஓதிட்டு இருந்தார், நான் எங்கோ போயிட்டு வந்துட்டேன். இவர் அமெரிக்கா போயிட்டு வந்துடுவார், இவர் சென்னைக்கு போயிட்டு வந்துடுவார், இவர் நண்பர்களோட எங்கே ஊர் சுற்றிட்டு வந்துடுவார். எந்த டிஸ்டர்பும் இல்லை. தக்பீர் கட்டி சலாம் கொடுக்க யாரும் நம்ம டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. இப்போ ஷைத்தானுடைய வலஹானுடைய வேலை, நீ அல்லாஹ்வை சிந்திச்சிடக்கூடாது, நீ அல்லாஹ்வுடைய கலாமை கேட்டு சிந்திக்கக்கூடாது. நீ எங்கேயோ போயிடணும். தொழுகைக்கு வந்தும் நம்மளை கூட்டிகிட்டு போயிடுவான் ஷைத்தான், வலஹான் என்ற ஷைத்தான். அதனால தான் நம்ம தொழுகையை ஆரம்பிக்கும் போது என்ன செய்யணுங்க, குர்ஆனை ஓதும் போது அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம்னு சொல்லிட்டு அல்ஹம்து சூரா ஓதணும். அல்லாஹ்வே குர்ஆனில் சொல்கிறான், நீங்கள் தொழுகை ஆரம்பிச்சிங்க, ஓத ஆரம்பிச்சிங்கன்னா என்ன செய்யுங்க, ஃபஸ்தஈஸ் பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், விரட்டி அடிக்கப்பட்ட ஷைத்தானை விட்டும் அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தேடிக்கிட்டு ஓதுங்க. ஓதவும் விட மாட்டான், ஒழுங்காக தொழுவும் விட மாட்டான். அப்போ ஓர்மை வர்றதுக்கு நம்ம தொழுகையில் எந்த நிலையில் என்ன ஓதுறோமோ அதன் பக்கம் கவனத்தை செலுத்தணும். இப்போ அல்ஹம்து சூரா ஓதுறோன்னு சொன்னால் அந்த அல்ஹம்த சிந்தனையோடு ஓதணும். குறைஞ்சபட்சம் அதுக்கான அர்த்தங்களையாச்சும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்னு சொன்னீங்கன்னா அல்லாஹ் அதுக்கு பதில் சொல்கிறான். ஒவ்வொரு ஆயத்துக்குமே ஹமிதனி அப்தி, என்னுடைய அடியான் என்னை புகழ்ந்து விட்டான் அப்படின்னு நல்லா பதில் சொல்கிறான். அர் ரஹ்மானிர் ரஹீம், மிகவும் இரக்கமுள்ளவன், பாசமுள்ளவன், அளவற்ற அருளாளன், நேரற்ற அன்புடையோன்,
அப்படின்னு சொல்லும் போது அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அஸ்னா அலைய அப்தி, என்னுடைய அடியான் எனக்கு தகுந்தாற் போல் என்னை புகழ்ந்து விட்டான் என்பதாக ஒவ்வொரு ஆயத்துக்கும் அல்ஹம்து சூரால அல்லாஹ் பதில் சொல்கிறான்னு சொல்லி நபிசா சொல்லி தராங்களே. அந்த சிந்தனையோடு நிறுத்தி நம்ம ஓதுனா கவனம் வேறு பக்கம் போகாது. ருக்கூல போய் சுப்ஹான ரப்பியல் அலீம் வ பிஹம்திஹி சொல்கிறோன்னு சொன்னால் அதனுடைய கருத்தை சிந்திச்சு நம்ம அல்லாஹ் நான் உனக்கு முன்னாடி ருக்கூல நிற்கிறேன், அல்லாஹ் உன்னை நான் புகழ்ந்துட்டு இருக்கிறேன், நீ மகா பரிசுத்தமானவன், எந்த குறையும் இல்லாதவன் என்று நான் உன்னை தஸ்பீஹ் செய்கிறேன். நிலைக்கு வந்த பிறகு ரப்பனா லக்கல் ஹம்த், எங்களுடைய ரப்பே எங்களை படித்து பரிபாலிக்க கூடியவனே உனக்கே எல்லா புகழும் அல்லாஹ். இது போன்ற கருத்துக்களை சிந்திச்சா கவனம் வேறு பக்கம் போகாது. எதையோ படித்து விளங்க ஆரம்பிச்சிட்டோம் துனியாவில். ஆனால் இன்னும் அல்ஹம் சூராவை விளங்கி ஓத படிக்கலைன்னா எவ்வளோ பெரிய நஷ்டவாளிகள் நாமோ. இன்னும் அத்தஹியாத்துக்கு பொருள் விளங்கலை, தஸ்பீஹாத்துகளுக்கு பொருள் விளங்கலை, தமிழ்லையும் தொழுவ முடியாது. ஆனால் கேட்குற சஜிதாவில் அல்லாட்ட தமிழில் துவா செய்யலாமா? தமிழில் அல்லாட்ட துவா செய்யலாமா? கண்ணியமிக்க அல்லாஹ் யோசித்து பார்க்கணும். துனியாவில் இங்கே எத்தனையோ விஷயங்களை நம்ம ஆங்கிலங்களில் தான் அதை புழங்க முடியும். அங்கே போய் எனக்கு ஆங்கிலம் விளங்காது, நான் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி நான் இந்த பாஸ்போர்ட்டை மாற்றிக்கலாமா? என்னுடைய எல்லா விஷயங்களையும் நம்ம தமிழில் மாற்றிட முடியுமா? அல்லாஹ் நமக்கு இறக்கி கொடுத்த ஒரு குர்ஆன், அல்லாஹ் சொன்னான் பிலிசானின் அரபிய்யிம் முபீன், தெளிவான அரபி பாஷையிலே நாம் குர்ஆனை இறக்கி இருக்கிறோம். காரணம், இந்த குர்ஆன் வழங்கப்பட்ட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரபி, அதனால் அல்லாஹ் அரபி மொழியில் இறக்கி இருக்கிறான். நீங்கள் தொழுகையில் ஓதக்கூடிய வாசகங்களை, ஆயத்துகளை, தஸ்பீகளை மட்டுமாவது அரபியில் நாம் பழகிட்டோம் அப்படின்னு சொன்னால் புரிஞ்சு ஓதக்கூடியவங்களாக ஆகிடலாம். ஆக தொழுகை சரியான முறையில் தொழுகை வந்துருச்சுன்னா வாழ்க்கை சீராகிடும். தொழுகை சீராக இருந்தால் வாழ்க்கை சீராக, தொழுகை சீராகலையா வாழ்க்கை சீராகாது. மறுமையிலையும் முதல் பிரச்சனை, மஹ்ஷரில் அல்லாஹ் விசாரிக்க போகிறது முதல் கேள்வியை அவ்வலு மா யுஹாஸபு பிஹில் அப்து யௌமல் கியாமா அஸ்ஸலாஹ், தொழுகையை பற்றி தான் முதல் விசாரணையே. அதனால் ஒரு ஆயத்தில், முதல் ஆயத்தில் 21ஆம் ஜுஸில் அல்லாஹ் சொன்னது முறையான தொழுகையை தொழுகுங்க, அதுதான் உங்களை அருவருப்பான அசிங்கமான காரியங்களை விட்டு உங்களை தடுக்கும். அந்த தொழுகையை உருவாக்க நம்ம பயிற்சி எடுக்கணும். அதே மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்த சூராவில் அடுத்து சொன்ன அல்லாஹ் அந்த ஆயத்தில் வலதிக்ருல்லாஹி அக்பர், அல்லாஹ்வை நினைவு கூறுவது தான் வாழ்க்கையில் மிகப்பெரிய விஷயம். மிகப்பெரிய விஷயம் நாங்கள் அல்லாஹ்வை திக்ர் செய்கிறது. தஸ்பீஹ் நிறைய பேர் தஸ்பீஹ் செய்கிறோம், சுப்ஹானல்லாஹ் 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 அல்ஹம்துலில்லாஹ் 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 அல்லாஹ் அக்பர், நன்மை இருக்குது. ஆனால் அந்த தஸ்பீஹை சிந்தனையோடு செய்கிறது தான் அசலான திக்ர். வாயில் தஸ்பீஹ் செய்கிறோம், சிந்தனை வேறு பக்கம் இருக்குது. துவா செய்கிறோம், அப்போ கூட அல்லாஹ்ட்ட நான் பேசுகிறோங்கிற சிந்தனை இல்லாமல் நம்ம துவா செய்தால் அல்லாஹ் அந்த துவாவின் பக்கம் கவனம் செலுத்த மாட்டான். ஏன், அவர் வேறு பக்கம் கவனம் இருக்குது. வாயில் தஸ்பீஹ், வாயில் திக்ரு, வாயில் துவா, கவனம் வேறு பக்கம் இருந்தால் அல்லாஹருடைய துவாவின் பக்கமோ அவருடைய தொழுகையின் பக்கமோ அவருடைய தஸ்பீஹ் பக்கம் அல்லாஹ் கவனம் செலுத்த மாட்டான். அதனால தான் அல்லாஹ் சொன்ன அல்லாஹ்வை சிந்தனை செய்து தொழுகையாக இருந்தாலும் துவாவாக இருந்தாலும் திக்ராக இருந்தாலும் அந்த சிந்தனையோடு செய்வது இருக்குதே அக்பர், அல்லாஹ் இடத்தில் ஆக உயர்ந்த விஷயம். அதனால தான் ஒரு ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் எல்லா மனிதர்களுக்கும் ஒவ்வொரு நாளும் அருள் பாக்கியங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறதே பாக்கியம்தான். நம்ம ஓடி ஆடி உழைக்கிறோம், உட்கார்றோம், எந்திரிக்கிறோம், தூங்குகிறோம், முழிக்கிறோம், உடல் ஆஃபியத்தாக இருக்குது. ஒவ்வொரு வினாடியும் அல்லாஹ் நம்ம மேலே கிருபை செஞ்சுட்டே இருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அல்லாஹ் செய்கிற கிருபையிலேயே மிகப்பெரிய கிருபை, மிகப்பெரிய பாக்கியம் எதுவென்று சொன்னால், யாருக்கு அல்லாஹ் திக்ரு செய்கிற பாக்கியத்தை கொடுத்திருக்கிறானோ, அவர் தனிமையில் உட்காந்து அல்லாஹ் திக்ரு செய்கிறாரு, ஏதாச்சும் ஒரு வார்த்தையை சொல்லி அல்லாஹுடைய சிந்தனையோடு அல்லாஹ்ட்ட துவா செய்கிற பழக்கம், திக்ரு செய்கிற பழக்கம், குர்ஆன் ஓதுறது எல்லாமே திக்ரு தான். யார் அந்த மாதிரி விஷயங்களை ஈடுபடுறாரோ அவர் பெரும் பாக்கியசாலின்னு சொன்னாங்க. நமக்கு உலகத்தில் எதுங்க பாக்கியமாக தெரியுது? காசு, பணம், சொத்து, இதுதான் நமக்கு பாக்கியமாக தெரியுது. கண்ணியமிக்க அல்லாஹ் உண்மையான பாக்கியம் எது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் சொன்னாங்க, ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைகளுக்கு செய்யும் உபகாரங்களில் அன்பளிப்புகள் மிக சிறந்த அன்பளிப்பு நல்ல ஒழுக்கம்னு சொன்னாங்க. அதை விட ஒரு சிறந்த பரிசை யாராலையும் கொடுக்க முடியாது.
நம்ம நினைக்கிறோம் பிள்ளைங்களுக்கு சொத்து சேர்த்து வைக்கணும், அதெல்லாம் ரெண்டாவது தான். என்ன செய்ய முடியுமோ நம்மளால் சக்திக்கு உட்பட்டது செய்யணும். அடுத்தவங்கள்ட்ட தேவையாகாத அளவுக்கு ஒரு தந்தை பிள்ளைங்க சேர்த்து வை புத்திசாலித்தனம் தான். ஆனால் அவர் மறுமையில் அவர் தப்பிக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சால் அது பெரிய புத்திசாலித்தனம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொன்னாங்க, ஒரு தந்தை தன் பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய உபகாரங்களில் அன்பளிப்புகளில் மிக சிறந்த அன்பளிப்பு எதுவென்று சொன்னால் அவருக்கு நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுப்பார். இன்றைக்கு ஓதப்பட்ட சூரத்துல் லுக்மானில் அல்லாஹு தஆலா அதை தான் நமக்கு விளங்க வைக்கிறான். இதை விட சிறந்த பரிசை யாரும் உலகத்தில் தர முடியாது. லுக்மான் என்பவர் அவங்க ஒரு நபியா அல்லது ஒரு வலியா என்று கருத்து வேறுபாடு இருக்குது. அடிப்படையான விஷயம் என்னன்னு சொன்னால் அவங்க நபி கிடையாது. பெரும்பாலான முஃபஸ்ஸிரீன்களுடைய விளக்கம் அவங்க நபி இல்லை, அவங்க ஒரு பெரிய ஞானி, தத்துவ ஞானி. இஸ்லாம் வருவதற்கு முன்பாகவும் அரபுகளிடத்தில் மிகவும் போற்றத்தகுந்த மனிதராக லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்க. அவங்க பேசினாலே முத்தான வார்த்தைகள் தான் வரும். அவர் சாதாரண ஒரு கருப்பு நிற நீகிரோ அடிமைத்தான், ஒரு அடிமையாக இருந்தவர் தான். ஆனால் அல்லாஹ் அவருடைய பேரில் ஒரு சூறாவை இறக்கியிருக்கிறான். அவர் தன்னுடைய மகனாருக்கு அதிகமாக உபதேசம் செய்வாராம். பிள்ளைக்கு சொத்தாக அவர் விட்டு சென்றது எதுன்னு சொன்னால் ஹிக்மத்தான வார்த்தைகள், நசீஹத்தில், உபதேசங்கள். நம்ம அதை செய்கிறதே இல்லை. பிள்ளைங்களுக்கு நசீஹத் செய்கிறது நம்ம அதை ஒரு விஷயமாகவே நினைக்கல. அதை கரெக்டாக ஸ்கூல் போயிடணும், காலைல எழுந்திரிச்சா பல்ல விளக்கிடணும், என்ன செய்யணும், பார்த்து போகணும், ரோட்டை பார்த்து போகணும், இதெல்லாம் சொல்கிறோம். ஆனால் ஒழுக்கங்கிறத கற்றுக் கொடுக்கறது இல்லை. ஒழுக்கம்டா என்னது, நல்ல ஒழுக்கம்டா என்னது, யாரிடத்தில் எந்த இடத்துல எப்படி நடக்கணும் அப்படிங்கிற விஷயத்த கற்றுக் கொடுக்க, மக்கள்கிட்ட எப்படி பழகணும், ஒரு கல்யாணக்கார வீட்டுன்னு போனால் எப்படி இருக்கணும், ஒரு மௌத்தூட்டுக்கு வந்துட்டால் எப்படி இருக்கணும், மிருகங்களோட எப்படி பழகணும், பெரியவங்கள்ட்ட எப்படி நடந்து கொள்ளணும், மஸ்ஜிதில் எப்படி நடக்கணும், ஒரு தீனுடைய சபையில் எப்படி இருக்கணும், அடுத்தவங்களை எப்படி பார்க்கணும். இந்த சூரத்துல் லுக்மானில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர் தன்னுடைய மகனாருக்கு செய்த உபதேசங்களில் முத்தான சில விஷயத்தை மட்டும் குர்ஆனில் அல்லாஹ் பதிவு செய்கிறார். நிறைய அவர் சொல்லுகிறார். அரபுகள்கிட்ட அறியாமை காலத்திலிருந்தே சஹாயிஃபே லுக்மான் என்பதாக சொல்லி ஒரு ஏடே இருக்குது அவங்கள்ட்ட. அது நிறைய இன்னைக்கு எல்லா மொழிகள்லையும் அது பரவலாக பேசப்படும், சாதாரணமாக சொல்லப்படும். அதாவது நல்ல விஷயங்களை பேசுறது தங்கம் என்று சொன்னால் மௌனமாக இருப்பது வெள்ளி, அதாவது நல்ல விஷயங்களை சொல்கிறது வெள்ளி என்று சொன்னால் மௌனமாக இருப்பது தங்கம் அப்படின்னு சாதாரணமாக நான் கேள்விப்பட்டிருப்போம். இதெல்லாம் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய ஹிக்மத்தான வார்த்தையிலேருந்து வந்தது. நிறைய ஹதீஸ்லையும் வந்திருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஹதீஸ்லையும் லுக்மான் அவங்க தம் மகனாருக்கு செய்த உபதேசங்களையும் சில விஷயத்த சொல்லியிருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை சொல்லுவாங்க, அதிகமாக சிரிக்காதீங்க, அதிக சிரிப்பு உள்ளத்தை மரணிக்க செய்துவிடும், முகத்தின் ஒளியை போக்கிவிடும், முகத்தில் உள்ள பிரகாசத்தை அது எடுத்துரும். கலகலம் சிரிச்சுக்கிட்டே இருக்குது, சும்மா சிரிப்பு காட்டிக்கொண்டே இருப்பது, இதனால் முகத்தில் உள்ள பிரகாசம் போயிடும். தேவைக்கு சிரிக்கணும், முகமலர்ச்சியோடு இருக்கணுங்கிறது வேற. எப்போ பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருந்தால் உள்ளம் செத்து போயிடும். கசுரத்துல்லஹ்கி துமீத்துல் கல்ப ஹதீஸ் இது லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் தம் மகனுக்கு சொல்லியிருக்கிறாங்க. அதில் முத்தான விஷயங்கள் அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்கிறான். அவங்க தம் மகனுக்கு செய்த முதல் உபதேசம் என்னன்னு சொன்னால், யா புனைய, எனது செல்ல மகனே, லா துஷ்ரிக் பில்லா, அல்லாஹுக்கு ஷிர்க்கு மட்டும் செஞ்சிடாதே, அல்லாஹுக்கு இணையாக எதையும் நீ உலகத்தில் கற்பிச்சிடாதே, இன்ன ஷிர்க லதுல்முன் அலீம். ஏன் தெரியுமா, ஷிர்க்கு தான் பெரிய அநியாயம். உலகத்தில் எதோ அநியாயம் பாவம்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் ரெண்டாவது. பெரிய பாவம் பெரிய அநியாயம் ஒன்று இருக்குதுன்னு சொன்னால் அல்லாஹுக்கு ஷிர்க்கு செய்கிற, அதை மட்டும் செஞ்சிடாத, அதை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான், அதை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். முதல் விஷயம் அதை தான் சொல்லணும். பெற்றோர்களுடைய லட்சியம் அதுவாகத்தான் இருக்கணும். அல்லாஹ் குழந்தைங்களை அமானிதமாக தந்துட்டான், பெரிய செல்வம் இது. ஆனால் இந்த அமானிதத்தை சரியாக அல்லாஹிடத்தில் ஒப்படைக்கணும். மறுமையில் இந்த குழந்தைங்க சொர்க்கம் போகிறதுக்கு காரணமாக இருக்கணும். இதே பிள்ளைங்க நரகத்துக்கு போகிறதுக்கும் காரணமாக இருப்பாங்க. அல்லாஹ் பாதுகாப்பானாக. அல்லாஹ் இந்த சூரத்துல் அஹ்ஸாபுடைய கடைசியில் சொல்லுவான், பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு நல்ல விஷயங்களை காட்டல் என்று சொன்னால், சொர்க்கத்தின் பாதையை காட்டவில்லை என்று சொன்னால்
அதை வாழ்க்கையினுடைய லட்சியமாக கருதவில்லை என்று சொன்னால், இந்த பிள்ளையை கொண்டு உலகத்தை ஏதாவது கிடச்சா சரி, நாளைக்கு என்னை மதிப்பானா, எனக்கு நல்ல பேர் வாங்கி கொடுப்பானா, இவனை கொண்டு எனக்கு ஏதாவது லாபம் கிடைக்குமான்னு அற்ப துனியாவுடைய ஆசையில் மட்டும் பிள்ளையை நாம் பயன்படுத்தி தீனுடைய விஷயத்தை நம்ம கேர் பண்ணவே இல்லை. அவன் எப்படி தொலைஞ்சா நமக்கு என்ன தீனுடைய விஷயத்தில், இப்போ என்ன சின்ன பிள்ளைங்க போக சரியாயிரும், அதெல்லாம் பெருசாக போயிட்டா சரியாயிருவான் என்ற நினைப்பில் தீனுடைய விஷயத்தை அக்கறை பண்ணலை என்று சொன்னால், அல்லாஹ் சொல்கிறான், இதே பிள்ளைங்க மறுமையில் அல்லாஹ்ட்ட சபிப்பார்கள் பெற்றோர்களை. யா லைத்தனா அத்தான அல்லாஹ் வ அத்தான ரசூலா, எங்களுடைய கை சேதமே, நாங்கள் அல்லாஹ் ரசூலுடைய பேச்சை கேட்டிக்கணுமே, இவங்க பேச்சை கேட்டு நாங்கள் தீன்படி நடக்காமல் இருந்துட்டோமே. இன்னா அத்தானா சாதத்தனா வ குபரா அனா ஃப அதல்லூன சபீலா, எங்களுடைய பெற்றோர்கள் மூதாதையர்கள் இவங்க எப்படி வாழ்ந்தாங்களோ துனியாண்டு நாங்கள் அந்த மாதிரி வாழ்ந்து வந்துட்டோமே, ஷிர்க்லையும் குஃப்ர்லையும் வந்துட்டோமே, இவங்க பேச்சை நாங்கள் கேட்டிருக்க கூடாது. அதனால் ரப்பனா ஆத்திஹிம் ضعفين மினல் அஸாப் வல் அன்ஹும் லஅனன் கபீரா, அதனால் யா அல்லாஹ் இவங்களுடைய பெற்றோர்களை இவங்களை நீ பெரிய சாபமாக சபிச்சிரு, இவங்களுக்கு இரட்டிப்பான வேதனையை கொடு என்று பிள்ளைங்க அல்லாட்ட பேசிடக்கூடாது. கண்ணியமிக்க அல்லாஹ்னுடைய, அதனால தான் லுக்மான் அவங்க தன் மகனாருக்கு செய்த உபதேசங்களில் முதலாவது சொல்கிறாங்க, ஷிர்க்கு மட்டும் செஞ்சிடாத வாப்பா, அல்லாஹ்க்கு ஷிர்க்கு செஞ்சிடாது. அதுக்கு பிறகு தொழுகையை பற்றி சொல்கிறாங்க, யா புனைய அக்மிஸ் ஸலாஹ், தொழுகையை முறையாக பேணி தொழுதுவா, வஅ்முர் பில் மஅரூஃப் வன்ஹ அனில் முன்கர், நீ என்ன செய்யணும், நல்ல விஷயங்களை மக்கள்கிட்ட ஏவணும், நல்லதை மக்கள்கிட்ட சொல்லு, பாவமான விஷயத்தை பேசு, நான் பாவத்தை செய்கிறாங்கன்னு உனக்கு தெரிஞ்சால் நீ தடுக்கணும். பிள்ளைங்களுக்கு சொல்கிறோமா, நம்ம என்ன சொல்கிறோம், தொழுனியா ஓதுனியா வேலையை பார்த்தா வந்துட்டே இருக்கணும், சும்மா போய் அங்கே போய் அல்லாஹ் பற்றி பேசுகிறது, இவங்களோட சேர்ந்து போய் பேசுகிறது, இந்த வேலைலாம் வச்சுக்கக்கூடாது. தடுக்கிறாங்க அன்னைக்கு, நன்மையை எவுறது, பாவமான விஷயத்தை தடுக்கிறது. மகனுக்கு வாப்பா சொல்கிறாங்க, வெறும் தொழுதா பத்தாதுமா, மக்களையும் தொழு சொல்லணும், மக்கள்கிட்ட நலவான விஷயங்கள் உண்டாக்க முயற்சி செய், பாவம் செய்கிறாங்கன்னு தெரிஞ்சா நீ அழகான முறையில் அதை தடுத்துரு. வஸ்பிர் அலாமா அசாபக், அதையும் வாப்பா சொல்லி கொடுக்குறாங்க, மகனே இதனால் உனக்கு கஷ்டம் வரலாம், அதை நீ பொறுத்துக்கோ, அதனால் வர கஷ்டங்களை சகித்துக்கொள். இன்ன ذَلِكَ மின் அஸ்மில் உமூர், இதுதான் காரியங்களில் மிகவும் உறுதியான காரியம், இதுதான் வாழ்க்கையில் அடிப்படையான விஷயம்பா, நீ இதை பற்றி பிடிச்சிக்கோ. யா புனைய, மகனுக்கு பாவத்தை பற்றி எச்சரிக்கை செய்கிறான், மகனே நீ உலகத்துலேருந்து நீ எந்த மூலையில் முடுக்கில் மறைஞ்சிக்கிட்டு நீ எது செஞ்சாலும், நன்மை செஞ்சாலும் சரி பாவத்தை செஞ்சாலும் சரி, யாருக்கு தெரியாமல் நீ அமல் செஞ்சாலும் சரி, நீ யாருக்கு தெரியாமல் பாவத்தை செஞ்சாலும் சரி, இன்தகு, அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அல்லாஹ் சொல்கிறான், லுக்மான் தன் மகனுக்கு சொன்னார், யா புனைய இன்னஹா இன்தகு மிஸ்கால ஹப்பத்தின் மின் ஹர்தல் ஃபதகுன் ஃபி ஸஹ்ரத்தின் அவு ஃபிஸ் ஸமாவாத்தி அவு ஃபில் அர்ல் யஅதி பிஹல்லாஹ், நீ ஒரு பாறைக்குள்ளே ஒளிஞ்சிக்கிட்டு செஞ்சாலும் சரி, நீ வானத்தில் பறந்துக்கிட்டு போய் செஞ்சாலும் சரி, பூமிக்குள்ளே எங்கே போய் செஞ்சாலும் சரி, அல்லாஹ் மறுமையில் அதை கொண்டு வந்து நிப்பாட்டுவான். மறந்துடாத, வாழ்க்கையில் மனசில் பதிய வச்சுக்கோ. ஒரு வாப்பா பிள்ளைக்கு செய்கிற நசீஹத், இன்னல்லாஹ லத்தீஃபுன் ஹபீர், அல்லாஹ் நுட்பமாக அறியக்கூடியவன், அனைத்து விஷயத்தையும் சூழ்ந்து அறியக்கூடியவன். அடுத்தது சொன்னாங்க, மக்கள்கிட்ட எப்படி பழகணும் அதையும் சொல்கிறாங்க. வலா துஸஇர் ஹத்தக லின்னாஸ் வலா தம்ஷி ஃபில் அர்தி மரஹா, மகனே மக்கள்கிட்ட நீ பெருமையோடு நடக்காத, நீ பெரிய ஆளுங்கிற எண்ணம் உள்ளத்தில் வந்துடக்கூடாது, யாரையும் நீ கேவலமாக நினச்சிடாத, யாரை பார்த்து இவர் அற்பமானவர், இவர் சாதாரண ஏழை, இவரை விட நான் எவ்வளவோ தேவலை, எந்த விஷயத்தையும் நினைச்சிடாத. நீ யாரை அப்படி நினைக்கிறையோ அவர் அல்லாட்ட சிறந்தவராக இருக்கலாம். வலா தம்ஷி ஃபில் அர்தி மரஹா, பூமியில் பெருமையோடு நடக்காத. அல்லாஹ் செல்வத்தை தந்தான், அல்லாஹ் பாக்கியங்களை தந்துட்டான், பெருமையோட நடக்காத, பணிவோட நட. பணிவு தேவை. பெற்றோருக்கு சொல்கிறோமா, சொல்கிறாங்க, நீ மக்கள்கிட்ட பேசும்போது, தனியாக நண்பர்கிட்ட பேசினாலும் சரி, ஒரு சபையில் தனியாக அட்டி பேசினா, மஸ்ஜிதில் பொது இடங்களில் கத்தாதே. வஹ்ஃபில் சௌத்தக் சொல்கிறாங்க, உன்னுடைய சப்தத்தை தாழ்த்தி மெதுவாக பேசி பழகு. இன்ன அன்கரல் அஸ்வாத்தி லம் சௌத்துல் ஹமீர்,
சத்தங்கள்லேயே ரொம்ப மோசமான சத்தம் எது தெரியுமா? கழுதையோட சத்தம். கழுதை கத்துற யாரை ரசிப்போமா? நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, சேவல் இருக்குது, அது கூவுது, அழகாக ரீங்காரம் விடுது, குயில் அழகாக ரீங்காரம் விடுது. சேவல் சத்தத்தை நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் அல்லாஹ்ட்ட ரஹ்மத்தை கேளுங்க. ஏன்னா அது மலக்குமார்கள் இறங்குறத பார்த்துட்டு தான் கூவுது. அது தஹஜ்ஜத்லேயே எனக்காக கேட்டிக்கிறோமா நம்மலாம்? அது தஹஜ்ஜத்லேயே கூவ ஆரம்பிச்சிடும். எல்லாம் நீங்கள் சேவலை வச்சு பார்த்தா தெரியும். கிராமங்களுக்கெல்லாம் போனால் தெரியும். முன்னாடி ஊர்லலாம் இருந்துச்சு. சஹரில் தஹஜ்ஜத்தில் முதல்ல அது முழிச்சு கூவும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அது மலக்குமார்களை பார்த்துட்டு கூவுது, நீங்கள் அதுக்கு அல்லாஹ்ட்ட ரஹ்மத்தை கேளுங்க. அந்த நேரத்தில் கழுதையினுடைய சப்தத்தை கேட்டால் ஷைத்தானை விட்டு அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தெரியுங்க. அது ஷைத்தானை பார்த்துட்டு கத்துது. அப்போது லுக்மான் தன் மகனுக்கு சொல்கிறாங்க, சத்தத்திலே ஆக மோசமான சத்தம் கழுதையிட சத்தம். நீ பார்க்குறோமா இல்லையா? ஒரே சத்தம். மஸ்ஜிதில் வந்தால் சத்தம், தொழுவுற இடத்துல சத்தம், வெளியில் சத்தங்கள், கடை வீதிகளில் கூச்சலிடுறது. குறிப்பாக ரமலானுடைய இரவுல தான் வாகனம் கிடச்சிருச்சு, பிள்ளைங்களுக்கு வாகனத்தை கொடுத்துட்டோம், ஃபோனை கொடுத்துட்டோம், முறுக்கிட்டு ரேஸு தான் ராத்திரி ஃபுல்லாக. எதில் போட்டி? சீக்கிரம் யார் மூத்தா போகலாம். அல்லாஹ் பாதுகாப்பானா, அல்லாஹ் பாதுகாப்பானா. என்னென்ன ஆபத்துகள் எதிர்பார்த்துருக்கே நமக்கு தெரியாது. பிள்ளைங்களை கட்டி போடணும். பிள்ளைங்க கையில் இதை கொடுத்துட்டோன்னு சொன்னால் நீ எங்கே வேணாலும் போ, நீ நரகத்துக்கு போ, நீ சொர்க்கத்துக்கு போ, விருப்பம்னு விட்ட மாதிரி தான். ரமலானுடைய இரவு காலங்கள் டீ குடிக்கிறதுக்காக பட்டுக்கோட்டை போகிறாங்க, டீ குடிக்கிறதுக்காக ஒரத்த நாடு போகிறாங்க. எவ்வளோ கேவலமான விஷயம் இது! ஒரு சந்தோஷமாக, இது ஒரு பெரிய பாக்கியமாக, ஏதோ பெரிய விஷயத்தை சாதித்த மாதிரி. லுக்மான் தன் மகனுக்கு செய்த உபதேசங்களில் ஒன்று தான், மகனே அதிகமான வைபவங்களில் கலந்து கொள்ளாதே, அதிகமான வைபவங்களில் கலந்து கொள்ளாது. துன்யாட ஆசை உள்ளத்தில் வந்துட்டே. அதிகமாக துக்கமான இடத்துல கலந்துக்கோ. நோயாளிகளை போய் சந்தி, மௌத்தானவன் இடங்களில் போய் உட்காரு. உனக்கு அல்லாஹ்ட பயம் வரும். நானும் ஒரு நாள் இப்படி தானே போகிறேங்கிற எண்ணம் வரும். அதுக்கான தயாரிப்பு செய்யுங்கிற ஆசை வரும். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடையார்களே, இதெல்லாம் அல்லாஹ் ஏன் பதிவு செய்கிறான்? பெற்றோர்கள் அடுத்த தலைமுறையினருக்கு, பிள்ளைகளுக்கு நேரங்கள் கொடுத்து, இதுதான் சொத்து, இதுதான் செல்வம். சமுதாயத்தில் எல்லாம் கொடுத்தோம், இன்னைக்கு என்ன பேரை வாங்கிட்டு இருக்கிறோம்? எல்லாம் எங்கே போய் நிற்கிதுங்க கடைசியில்? எல்லாம் வாங்கி கொடுத்து அன்பு கிடச்சிச்சா? எல்லாம் நினைக்கிறாங்க பிள்ளைங்களுக்கு சொத்தை எழுதி வச்சுட்டா, பிள்ளைங்களுக்கு காசு பணத்தை கொடுத்துட்டா பிள்ளைங்களை அன்பு எனக்கு கிடைக்கும். நிச்சயமாக தீன் இல்லாட்டி ஒன்றும் கிடைக்காது. கடைசியில் அது நஷ்டமாக தான் வந்து நிற்கும், கை சேதமாக வந்து நிற்கும். நம்ம மூத்தான பிறகும் பிள்ளைங்க அடிச்சுக்கிடுவாங்க. அந்த சாபம் தான் கபருக்கு வரும். துவா செய்கிற பிள்ளையா இருக்க மாட்டான். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடையார்களே, உண்மையான சொத்து எதுவென்று சொன்னால் அல்லாஹ் இந்த சூறாவில் சொல்லித்தரான். பிள்ளைங்களுக்கு நசீஹத்து செய்யுங்க, ஒழுக்கங்களை கற்றுக் கொடுங்க. குறிப்பாக இந்த ரமலானுடைய இரவு காலங்கள் தான் 11 மாதத்துக்கு பிரதிபலிக்கும். இந்த மாதத்தில் எதை நீங்கள் பயிற்சி எடுப்பீங்களோ அதுதான் 11 மாதம் பிரதிபலிக்க போகுது. சைத்தான் நோம்புக்கு முன்னாடியே திட்டம் போட்டு கொடுத்துட்டு போயிட்டான். நீங்கள் ராத்திரிலாம் தூங்காமல் இருங்க. சஹாபாக்களும் தூங்காமல் இருந்தாங்க, நபிமார்கள் தூங்காமல் விழிச்சிருந்தாங்க. என்ன செஞ்சாங்க? அவங்கெல்லாம் விழிச்சாங்கன்னு மட்டும் விளங்கி வச்சுக்கிறோம். ராத்திரியெல்லாம் முழிச்சு இருக்கணுங்கிற மட்டும் விளங்கி இருக்கிறோம். முழிச்சு என்ன செஞ்சாங்க? நாம் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? முழிச்சு அமல் செய்யணும், அழுகணும், தௌபா செய்யணும். இந்த ரமலானுக்கு பிறகு 11 மாதம் எங்கிட்ட தக்குவா பிரதிபலிக்கணும். அதை கேட்டு வாங்கிறதுக்காக அல்லாஹ் ரமலானை பகலையும் இரவையும் கொடுத்தா, நாம் இந்த ரமலானை பாவத்துக்கு மேலே பாவம் செய்கிறோம். பாவத்தில் போட்டி போட்டு இந்த உம்மத்து போய்கிட்டு இருக்கு. இவ்வளோ கூட்டங்கள் விளையாட்டில், வீணான விஷயங்களில். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நாம் இது விஷயத்தில் கவலைப்படணும். இது விஷயத்தை ரமலானுடைய இரவை கண்ணியப்படுத்தி பழகணும். எதுவுமே செய்ய முடியலையா? தூங்கிடுங்க, வீட்டில் போய் முழிச்சுக்கிட்டு இருங்க, மனைவியோடு உட்காந்து பேசுங்க, தாயோடு உட்காந்து பேசிக்கிட்டு இருங்க, சகோதரியோடு உட்காந்து தீனுடைய விஷயங்களை, நல்ல விஷயங்களை, குடும்ப விஷயத்தையாவது பேசிக்கிட்டு இருங்க. அல்லாஹ் சந்தோஷப்படுவான். இது விஷயத்தை நம்ம கவனம் செலுத்தலைன்னா, எதுக்காக முழிச்சிருக்கிறோம் ராத்திரியில்? எதுக்காக ராத்திரி முழிச்சிருக்கிறோம்? தூங்கிட்டா சஹருக்கு எந்திரிக்க முடியாது. எப்போ பழகிறது? இந்த ரமலான் அல்லாஹ் தந்ததே தூங்கி சஹருக்கு எந்திரிக்கணும். தூங்கி நீங்கள் ரமலானில் தூங்கி கஷ்டப்பட்டு எந்திரிச்சு சஹரு செஞ்சு பழகிட்டீங்கன்னு சொன்னால் காலம் முழுக்க தஹஜ்ஜத்துடைய நசீபை அல்லாஹ் தருவான். தஹஜ்ஜத் வாழ்க்கையில் மிஸ் ஆகாது.
ஆனால் ரமலானில் நாங்கள் தூங்கிட்டா எந்திரிக்க முடியாதுங்கிறதுக்காக முழிச்சு இருந்து இரவு தொழுதாலும் சரி, நீங்கள் அப்படியே சஹர் செஞ்சு சுபு தொழுதுட்டு அப்படியே மையத்தாகிடுறோம். அந்த விசேஷமான நேரங்களெல்லாம் மௌத்தாகிறது. விசேஷமான நேரங்களில் கொஞ்சம் கூட தஸ்பீ செய்கிற நசீபே இல்லாமல் போயிடுது. பிறகு ரமலான் முடிஞ்ச பிறகு சுபுவே பிரச்சனையில் தான் இருக்கும். தஹஜ்ஜத் என்ன, சுபு தொழுகிறதே கஷ்டம்தான். பிறகு எல்லாம் திருப்பி லிஸ்ட்டை தேடணும். பள்ளியாசம் நிரம்புனுச்சு ரமலான் பிறகு பார்த்தா பள்ளியில் ஆளே இருக்காது. 2 சஃப்பு 3 சஃப்பு. காரணம், ரமலானில் நம்ம ஏமாந்துட்டோம். அப்படி நம்ம ஏமாளிகளாக நம்ம ஆகிடக்கூடாது. இந்த ரமலானில் இருக்கக்கூடிய இந்த கடைசி 10 இன்றிலிருந்து நாம் சரியான முறையில் நல்ல விஷயங்களில் நாம் இரவுகளை கழிக்கணும். வீணான பேச்சுக்கள், வீணான விஷயங்கள் இதில் நாம் ஈடுபடாமல், அதனால் புறம் பேசுகிறது, பொய் சொல்கிற விஷயங்கள்லாம் ரமலானில் பழகக்கூடிய சூழ்நிலை உண்டாகுது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. அது போன்ற எல்லா வகையான சீரழிவிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாத்து நம்முடைய சந்ததிகளையும் அடுத்த தலைமுறையிலும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. முழு உலகத்திலையும் ரமலானுக்கு பிறகு முஸ்லீம்களுடைய அமல்களை வைத்து நல்ல ஒரு சாதகமான சூழ்நிலை அல்லாஹ் உண்டாக்கி தருவானாக. ஆமீன். ஆஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி கியாமுல் லைல் இரவு தொழுகை 2:15 நடைபெறும். இன்ஷா அல்லாஹ் இன்னிலிருந்து 2:15 இன்ஷா அல்லாஹ் இரவு தொழுகை நடைபெறும். எல்லோரும் சீக்கிரமாக வந்துடுங்க இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் மொய்தீன் பள்ளியில் வாலிபர்களுக்கான ஜோடு நடக்குது, கலந்துக்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும்.